அனைவருக்கும் அன்பான வணக்கம். போதி நர்சரி சார்பாக இன்றைக்கி நாம் எந்த பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜெர்பரா பிளான்ட்டை பற்றி தான். ஜெர்பரா என்பது சூரியகாந்தி குடும்பத்தை சேர்ந்த ஒரு அலங்கார தாவரமாகும். இந்த மலர் ஜெர்மன் இயற்கை ஆர்வலர் ராக்கோட் ஹெர்பருடைய நினைவாக அதன் பெயரை பெற்றிருக்கு. ஜெர்பராவுடைய முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா 1889ஆம் ஆண்டில் ஜேடி ஹூக்கரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு பூவை போல தோற்றமளிக்கிறது. உண்மையில் நூற்றுக்கணக்கான தனிப்பட்ட பூக்களால் ஆனது தான் இந்த ஜெர்பரா மலர். இந்த ஜெர்பரா மலர் முழு சூரிய ஒளியை விரும்புகிறது. அது மட்டும் இல்லாமல் பசுமையானதும் கூட. ஜெர்பரா செடியின் மூலிகையை தேனீக்கள், பறவைகள், பட்டாம்பூச்சிகள் இவையெல்லாம் என்ன செய்யுதுன்னா ஈர்க்கிறது. மண்ணில் நிலையான ஈரப்பதம் தேவைப்படுது. ஜெர்பரா செடிகள் இறப்பதற்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அதிகப்படியான நாம் தண்ணீர் விடுறோம்ல, அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீர் தேங்கி வடிகால் வசதி இல்லாமல் இருக்கிறதும் இன்னொரு காரணமாகும். ஜெர்பரா மலர்கள் பொதுவாக 7லேருந்து 12 சென்டிமீட்டர் விட்டம் கொண்டது. அதனுடைய இதழ்கள் 2 வெவ்வேறு அடுக்குகளில் அமைந்துள்ளது. அதே வெளிப்புற அடுக்கு 20 to 30 கதிர் இதழ்களை கொண்டிருக்கிறது. அவை டெய்ஸியோடைய இதழ்களை ஒத்திருக்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் அதனுடைய உள்ளடுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா 200லேருந்து 300 வட்டுகளை கொண்டுள்ளது. இதழ்கள் அடர்த்தியான மைய கும்பை உருவாக்கி இருக்கிறது. ஜெர்பரா செடி பொதுவாக பார்த்திங்கன்னா 30லேருந்து 60 சென்டிமீட்டர் உயரம் வர வளரக்கூடியது. ஜெர்பரா மலர்கள் பூச்செடிகளே எத்தனாவது இடத்தை பெற்றிருக்குது அப்படின்னா 5வது இடத்தை பெற்றுள்ளது. ஜெர்பரா செடியில் பல கலர் உள்ளது. மஞ்சள், சிகப்பு, ஆரஞ்சு, ரோஸ், வெள்ளை இவ்வாறு உள்ளது. ஜெர்பரா செடியில் சில மலர்கள் 2 கலர்லையும் பூத்திருக்கும். அதாவது ஒரே மலரில் 2 கலர் இருக்கும். ஜெர்பரா செடியை எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஜெர்பரா செடியை பிளாஸ்டிக், பீங்கான், மண், ஃபைபர், சிமெண்ட் போன்ற எந்த தொட்டிகளையும் வைத்து நாம் வளர்க்கலாம். மண் தரையிலும் நாம் வைத்து வளர்க்கலாம். நீங்கள் நர்சரியிலிருந்து இந்த ஜெர்பரா செடியை வாங்கினாலோ அல்லது ஆன்லைனில் வாங்கினாலோ இந்த செடியை எப்படி நட்டு வைக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜெர்பரா செடியை தொட்டியில் வைக்கும் முன் தொட்டியின் அடியில் துவாரங்கள் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நாம் ஊற்றும் தண்ணீர் தேங்காதபடி ஈஸியாக வெளியேற வேண்டும். ஜெர்பரா செடிக்கு மண்கலவை எப்படி இருக்கணும்னா செம்மண், மணல் சிறிதளவு, கோகோபிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இத்துடன் பெர்லைட் மற்றும் ஆர்கானிக்கை சிறிதளவு சேர்த்து கொள்ள வேண்டும். ஜெர்பரா செடிக்கு மண்கலவை கெட்டியாக இருக்கக்கூடாது, உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பெர்லைட்டை மண்கலவையில் கலப்பதனால ஜெர்பரா செடிக்கு காற்றோட்டம் நல்லா கிடைக்கும். ஜெர்பரா செடியை பாக்கெட்டில் வாங்கியிருந்தால் பாக்கெட்டை எடுத்துவிட்டு தாய்மண்ணோடு கலந்து வைத்துள்ள மண்கலவையை போட்டு ஜெர்பரா செடியை நட்டு வைக்க வேண்டும். ஜெர்பரா செடிக்கு நாம் தண்ணீர் எப்படி ஊற்றணும் அப்படின்னா தொட்டியின் ஓரமாக இலையில் மொட்டுக்களில் படாத வண்ணம் ஊற்றணும். ஜெர்பரா செடிக்கு அதிக தண்ணீர் நாம் ஊற்றக்கூடாது. அவ்வாறு ஊற்றினால் வேரழுகள் வந்துவிடும். முக்கியமாக மண்ணின் மேற்பரப்பு நன்கு காய்ந்தவுடன் நாம் தண்ணீர் விடணும். இந்த செடிக்கு சூரிய ஒளி எப்படி இருக்கணும்னா நேரடி சூரிய ஒளி தேவை. ஜெர்பரா செடி வளர்ந்து வரும் பொழுது பூக்களும் அழகாக பூக்கும். பூக்கும் ஜெர்பரா மலர்கள் 10 to 15 நாட்கள் உதிராமல் இருக்கும். ஜெர்பரா செடியில் மொட்டுக்கள் வந்தவுடன் அது மலர 15 நாட்கள் ஆகும். ஜெர்பரா செடியில் இலைகள் காய்ந்திருந்தால் அதை நாம் எடுத்துடணும். பூக்கள் பூத்தவுடன் 15 நாட்கள் கழித்து அதனையும் நாம் எடுத்துவிட வேண்டும். அப்போது தான் சிறு சிறு ஜெர்பரா செடிகள் உருவாகி வரும். மொட்டுக்கள் வைத்து பூக்களும் பூக்கும். ஜெர்பரா செடிக்கு NPK உரம் கொடுக்க வேண்டும். அதை நாம் 1 லிட்டர் தண்ணீரில் 2 கிராம் அளவு கலந்து காலையிலோ அல்லது மாலையிலோ தெளித்து விடலாம். ஜெர்பரா செடி வளரும் தொட்டியில் களைச்செடிகள் இருப்பின் அவற்றையும் நாம் அகற்றிவிட வேண்டும்.
அப்போது தான் செடி நன்றாக வளரும். ஜெர்பரா மலர்களை பொக்கே மற்றும் அலங்காரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. மாலை கட்டவும் பயன்படுத்துகிறாங்க. இந்த செடி ஒரு அழகு தாவரம். இந்த செடி காற்றில் உள்ள மாசுக்களை சுத்தம் செய்கிறது. ஜெர்பரா செடியை விதைகள், இலைகள், வேர்கள் மூலம் வளர்க்கலாம். பார்ப்போரின் மனதை கவரக்கூடிய மலர் இந்த ஜெர்பரா மலர்கள். இப்போ தான் இந்த சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.